ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாஸ்டன் போயிட்டுருக்கோம், அங்கே எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா வர்மாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் யூஎஸில் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் என் கூட சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பாஸ்டனில் ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்மாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 hours ஆகும். யூஎஸோட நார்த் ஈஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது. ஸோ கேனடாவுக்கு ரொம்ப பக்கம், ஒரு 6 miles கேனடா வந்துடும். த்ரூ அவுட் த இயர், அதாவது 4 seasonக்குமே அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இடம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் யூஎஸில் பார்த்ததுலேயே ரொம்ப அமைதியாக அழகாக, பொல்யூஷனே இல்லாமல் ஒரு ஸ்லோ பேஸில் ஒரு லைஃப்பை பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் அப்படின்ற ஒரு பிளேஸு. இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேட் பார்க்கு. நம்ம வந்து ஒரு லாங் ட்ரெயில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து நம்ம திரும்பி வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். ஒரு நம்ம மூடியே வந்து ஒரு எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நடக்கிற தூரமே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அமைதியாகவே இருக்கும். அதே மாதிரி வர்மாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேப்பிள் ட்ரீஸ் இருக்கும். ஸோ யூஎஸ்லேயே வந்து மேப்பிள் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா வர்மாண்ட் தான் அது. ஸோ நிறைய இங்கே வந்து மேப்பிள் ட்ரீ, அதுக்கப்புறம் இது வந்து சீஸ் அண்ட் டெய்ரிஸ்க்காக ரொம்ப பேர் போன இடம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கார்ன் மேஸ். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம நேச்சுரலான மேஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த பாத்தை கண்டுபிடிச்சி அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்க்க அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல உச்சி வெயில் தான், ஆனால் வந்து வெயில் அடிக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப அழகான ஒரு வெதராக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் ஓட மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே காலார உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வாக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, வர்மாண்ட் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம இப்போ அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி டூர் தான் போக போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம வர்மாண்ட் பர்லிங்டனில் இருக்கிற பென் அண்ட் ஜெரிஸ் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ஃபேக்ட்ரி டூர் இருக்குது. ஸோ எங்களோட ஸ்லாட் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து அந்த சாவினர்ஸ்லாம் இருக்குது கடையில், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஷவல், அழகாக க்யூட்டாக தான் இருக்குது. எப்போவுமே சாவினர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட், அந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காஃபி மக்ஸ், கப்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் இப்படிலாம் கூட ஒரு ப்ராடக்டாக இப்படிலாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ற அளவுக்கு 1-2 பார்த்தேன். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் மேலே வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, அப்புறம் பவுல்ஸ், டிஷர்ட்ஸ், டைடை டிஷர்ட்ஸுமே இங்கே வந்து நம்ம கூட போய் பண்ணலாம், அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி இந்த குட்டி பேட்ஜ் மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சஸ், அயன் பேச்சஸ் இருக்கும். அது அப்படியே நம்ம டிஷர்ட்டில் அயன் பண்ணிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் பென், இது ஏதோ ஒரு பாக்ஸு, பிளேயிங் கார்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் அப்படி குட்டி குட்டியாக புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, குட்டி குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகைன் அதே ஷவல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதோட கவர், இது ரேப்பர் மாதிரி. அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த பிண்ட், அந்த டப் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம பேப்பர் கப்ஸோட மூடி வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா, ஸோ அதுக்காக தனியாக. ஸோ இதெல்லாம் தான் அந்த நியூ ப்ராடக்ட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம்ஸ், எல்லா வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸுமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, கீ செயின்ஸ்,
ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சாவினஸ் வாங்கி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற அந்த பழக்கம். நம்ம இந்தியாவில் நம்ம வாங்கி நம்ம போயிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் சேர்ப்போம் இல்லையா, இங்கே வந்து பிடிச்சவங்களுக்குலாம் கூடமே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கிரேவியார்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்த நிறைய ஃப்ளேவர்ஸில் சிலதெல்லாம் வந்து அப்படியே நிறுத்தியிருப்பாங்க ப்ரொடக்ஷனே. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிரேவியார்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது நான் இந்த வீடியோவில் போடல, எந்தெந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த ஃபேக்ட்ரி டூருக்கு தான் போகிறோம். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துச்சு. ஸோ 1970s ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு. இதோட பென் அண்ட் ஜெரியில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய வந்து வால்மார்ட்டில் பார்த்துருக்கேன். அதுக்கு சின்ன சின்ன ஒரு பின் சைஸில் தான் இருக்கும், பெருசு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அங்கே வந்து டூரில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியை எடுக்க வேண்டாம் வீடியோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. நம்ம அந்த சாக்லேட் ஃபில்லிங் அந்த சாம்பிள், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாம்பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்களும் தனியாக வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் இது வந்து 51 cents போட்டு நம்ம அந்த ஒரு சோவனிர் இதுதான் வந்து எங்ககிட்ட நிறையாவே வச்சுருக்கோம். ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ பென் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிசைன் வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட அந்த 51 centல 50 cent இந்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த 1 centல நம்மளுக்கு அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு காயின் மாதிரி நம்மளுக்கு அந்த பென் அண்ட் ஜெரியோட இம்ப்ரிண்டோட வரும். ஸோ அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸு, ரொம்ப அழகான ஒரு இடம், வில்லோபி லேக் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து கயாக்கிங் அப்புறம் வந்து போட்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நம்மளே ஓன் போட்ஸும் எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரெண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம ரெண்டல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஒரு லெவல் வரைக்குமே ஷாலோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் பயம் இல்லாமல் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிளியர் வாட்டராக தான் இருக்குது. ஸோ அந்த மவுண்டனையும் அந்த தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு நேச்சுரல் சீனிக் பிளேஸ் மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு எனக்கு வரதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. அப்படியே இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்த இதோட அழகை மணிக்கணக்கில் ரசித்தாலுமே நான் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருப்பேன். பட் நம்மளுக்கு நிறையா பிளேசஸ்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அகெயின் இது வந்து இன்னொரு லேக், இது பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. நம்ம ஸ்டாப் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே மவுண்டன்ஸ் அண்ட் லேக் ஒரு ரிவர் ஏதாச்சும் இருக்கும், அந்த அழகை ரசிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஃபுட்டு லஞ்சுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பார்க்குக்கு வந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே ஒரு லேக் இருந்ததுனால அங்கேயே என் பையனும் வந்து நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து July 4th நிறைய மக்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு சவுண்டு கூட இருக்காது, அத்தனை கூட்டம் இருந்தாலுமே அங்கே வந்து அப்படியே ஒரு அமைதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீனிக் நேச்சர் வந்து இந்த ஏஜ் தான் கிடையாது, சின்ன குழந்தைங்க கூடமே வந்து அழகாக அதை என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு பிடிச்ச போட்ஸ் எடுத்துகிட்டு வந்து, இல்லை இந்த மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு, இல்லை வந்து இந்த டியூப்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அந்த கரையோரமாக இந்த தண்ணியில் நடந்து போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. ஸோ நானுமே வந்து ஸ்விம் பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி நடந்து போய்க்கலாம். ஏன்னா நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக போகல, பட் என் பையனுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் வச்சுருந்ததுனால நாங்கள் அதை பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் வச்சுக்கோங்க, நீங்களுமே இறங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு லேக் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ என் பையனுக்கு ஒரே ஜாலி தான், வாட்டர் ஷாலோவாக இருந்ததுனால நாங்களும் பயம் இல்லாமல் அனுப்பி விட்டோம் ஸ்விம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அகெயின் இது வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூரத்தில் மவுண்டன்ஸ் இருக்கா, அதுக்கு நடுவில் வந்து குட்டி 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 ஐலாண்டு மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சது, பட் அங்கேயும் கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ணி அழகு ரசிச்சுட்டு வந்தோம்.
அடுத்து ஒரு லேக்குக்கு வந்திருக்கோம். இது வந்து லேக் மெம்ஃபர் மெகாக் அப்படின்ற ஒரு லேக்கு. ஸோ இங்கே வந்து அப்படியே நம்மளுக்கு போட் வாக் மாதிரி இருக்கும். அந்த லேக்கை சுற்றி நம்ம அப்படியே சுற்றி கூட நடந்துக்கலாம். நான் வந்து இங்கே அப்படியே ஒரு வாக், அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போய் அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு வாக்கு. ஸோ மக்கள் வந்து இங்கே நடந்து போயிட்டு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கேயே ரெசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்மாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா வெதருக்குமே இது வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு இடம் தான். இப்போ நம்ம சம்மருக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால சம்மரில் வந்து உங்களுக்கு இந்த ட்ராம், ஹைக்கிங், அப்புறம் மவுண்டன் பைக்கிங், லாங் ட்ரெயில், கேம்பிங், அதுக்கப்புறம் லேக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கும். இதுவே நீங்கள் வின்டரில் வந்தீங்க அப்படின்னா அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடம். நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டிங் அப்போ உங்களுக்கு தெரியும் அது வியூ எப்படி இருக்கும். நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்கீயிங் பண்ணலாம். நாங்கள் தங்கியிருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஸ்கீ அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். அப்படியே ஸ்கீ பண்ணியே அந்த ரூமுக்கு வந்துட்டு ஸ்கீ பண்ணியே நம்ம பெரிய பெரிய ஸ்கீயிங் ஏரியாவுக்கு கூட நம்ம போய்க்கலாம். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பியில் ஒரு 2 days ஒரு காண்டோ புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து கிட்ஸுக்கு பங்கர் பெட்டு, அப்புறம் வந்து கிச்சன் எல்லாமே செட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பெருசாக பிளான் பண்ண தேவை கிடையாது. ஏதாவது நீங்கள் குக் பண்ணால் கூட திங்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு ஏர்பிஎன்பியில் என்னெல்லாம் கிச்சன் ஆக்சசரிஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது நான் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், அதில் வந்துடும். ஸோ நான் அப்படியே ஒரு வாக் போயிட்டு இந்த லேக்கையும் அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. ஒரு செமி சர்க்கிளான ஒரு வாக் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு பேரலாகவே ஒரு ட்ரெயின் ட்ராக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரிட்ஜ் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பீட் போட்டிங் அது கூட போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், லேக் ஆக்டிவிட்டீஸ்னு நிறையாவே இருக்குது. நம்ம இந்த மாதிரி பெடல் போட்ஸும் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்பீட் போட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில லேக்ஸில் கயாக்கிங்னு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எண்டுக்கு நான் லேக், அதாவது ஃபுல் லேக்கையும் நம்மளால கவர் பண்ண முடியாது. ஒரு செமி சர்க்கிளில் ஒரு பக்கம் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் போக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்ஸ்லாம் வச்சுருக்கிற அந்த டாக் இருக்குது. ஸோ அங்கே போனோம்னா நம்ம சில ப்ரைவேட் போட்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பாருங்களேன், நம்மளுக்கு அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே உட்காந்தோன்னா அப்படியே நிம்மதியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டாக் வந்தாச்சு. நிறைய ப்ரைவேட் போட்ஸு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு சைஸில் அழகாக இருந்துச்சு. வந்து ஒரு ரிமோட்டான டவுன் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்லோ பேஸில் ஒரு அவுட்டோர் லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியாக இருக்கும். நீங்கள் எந்த வெதர் வந்தாலுமே அவுட்டோரில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேட்டோட ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து வேர்ல்ட்லே பெஸ்ட் ஃபால் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். வேர்ல்ட்லே பெஸ்ட்டான ஃபாலை நீங்கள் பார்க்கணும், ஃபால் கலர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெர்மாண்ட் வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு செயில் போட் போயிட்டுருக்கு. எது வானம் எது தண்ணி அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு கிளியராக இருந்துச்சு. அதே மாதிரி அப்படியே அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயில் போட்டில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி நல்ல ஏஜ்டானதாக இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் தான் தனியாக இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது தனியாக எடுத்துகிட்டு போகும்போதே தெரியுது இவங்க இது மாதிரி பல வருஷங்களாக இங்கே போயிட்டுருக்கிறவங்க அப்படின்ட்டு. மேபி இவங்கெல்லாம் இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸாக கூட இருப்பாங்க. ஸோ அந்த சைடில் ஒரு பெரிய போட்டு போகுது, க்ரூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடில் அந்த செயில் போட், அந்த சைடில் க்ரூஸ் போட் அதுவும் போயிட்டுருக்கு. இந்த ஷிப்புன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் போட் தான்.
இதோட நம்ம டே 2 சைட் சீயிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் டே 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்பீக் அங்கே இருக்கிற ட்ராம் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஏரியல் ட்ராமு. ஸோ நம்ம மவுண்டனோட பீக் போயிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு ட்ராம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சம்மர்ன்றதுனால வந்து தெரியல, கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக வின்டரில் வந்து கூட்டம் நிறைய இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீயிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்மாண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்கீ பண்ணுற பிளேஸு ரொம்ப பெரிய ஒரு 370 or 380 ஏக்கர்ஸ் பெருசு. ஸோ அதனால் வந்து யூஎஸில் வந்து ஸ்கீ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து இங்கே ஸ்கீ பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து இந்த ஸ்கீ பண்ணுற பார்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசுலேருந்து ரொம்ப பெருசுலேருந்து ஈவன் குழந்தைங்களுக்குமே வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்குமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அமெரிக்கன்ஸ்க்கு இந்த ஸ்கீயிங் வந்து இவ்வளோ பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டா. ஏன்னா இந்த ஒரு இடத்த இவ்வளோ பெருசாக அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இந்த ஸ்போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸுமே எனக்கு தெரிய தான் செஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ட்ராமில் ஏற போகிறோம். ஸோ இந்த ட்ராம் வந்து அப்படி கொஞ்சம் இல்லை நல்லாவே ஒரு ஹைட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு மவுண்டனோட பீக்கில் விட்டுருவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரெயில் போகலாம், ஹைக் பண்ணலாம், இல்லை நம்ம சும்மா அப்படியே அங்கே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஒரு க்ரீன் கார்பெட் போட்ட மாதிரி, அப்படியே க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த 2 கலர்ஸை தான் நான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே மேலே ஏறவே நம்மளுக்கு சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்மளை சுற்றியுமே மவுண்டன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பார்க்கில் ட்ரெக் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு, ஒரு மவுண்டன் மேலே ட்ரெக் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் மவுண்டன் மேலே ட்ரெக் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ஷூஸ் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டயரிங்காக இருக்காது, நல்லாவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போன ஒரு ட்ராம் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடம்லாம் அப்படியே க்ரீனாக இருக்கு இல்லையா, இதுவே வின்டரில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் ஒயிட்டாக இருக்கும். அங்கே அப்படியே பார்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கீ பண்ணுற பார்ட்ஸ் தான் அது. ஸோ அப்படியே இந்த பவுடர்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்னோ வந்து பவுடர் மாதிரி விழுற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ட்ரீயோட டாப்லலாம் அப்படியே ஒரு இப்படி கையில் ஒரு 4 விரலில் ஒரு பவுடர் எடுத்து தட்டி விட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபாலுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா க்ரீனுமே கலராக ஆரஞ்சு, ரெட், பர்பிள் அப்படின்ற மாதிரி கலராக மாறி இருக்கும். இது ஒரு அழகுன்னா இந்த ஃபால் கலர்ஸ் பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் த இயர் அட்ராக்ஷனான ஒரு இடம். ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ பீக், ஒரு மவுண்டனோட பீக்குக்கு வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து அப்படியே அந்த மவுண்டனை சுற்றி நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த சைடில் வியூ இருக்கும், பார்த்துமே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் அப்படியே 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே பார்த்து பக்குவமாக நடந்து போயிட்டோம். ஸோ இந்த வியூ எப்படி இருந்துச்சுன்னா, மவுண்டன், அதுக்கு பின்னாடி மவுண்டன், அதுக்கு பின்னாடி மவுண்டன்ஸ், அந்த மாதிரி ஒரு லேயர் பை லேயராக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஷேடில் இருந்துச்சு. ஸோ அது பார்க்க அப்படியே எனக்கு வந்து ஏதோ ஒரு க்ரீட்டிங் கார்டில் பார்த்த ஒரு இடம் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே கண்ணில் நின்றுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வியூ இங்கேருந்து. ஸோ மவுண்டன்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எந்த இடத்த பார்க்குறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் வந்து அப்படியே இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான்.
ஸோ இந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது, ஏன்னா அதுவே ஒரு பெரிய மவுண்டன் தானே. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறோமோ போயிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆகிட வேண்டியது தான். வெயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், பட் நம்மளுக்கு அப்படியே ரொம்ப உரைக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் போடுற அளவுக்கு வெயில் இருக்காது, காற்றுமே இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீழே இறங்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ட்ராமில் இருந்துட்டு என் பையனுக்கு நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ஒன்றா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ட்ராம் ரைடும் சரி, இல்லை இந்த ஹோல் ட்ரிப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப நேச்சுரலாக சீனிக்காக இருக்க பிளேஸ்லாம் கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் கண்டிப்பாக ஒரு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலும் நம்ம கிட்ஸ் வந்து அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு எப்பவுமே ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அமைதி நம்ம தேடி போகும்போது நல்லா இருக்கும். அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற ஆக்ஷனுக்குலாம் ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு சேஞ்ச், ஒரு நம்மளுக்கு ஒரு ரெனியூவல் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு. வெர்மாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து கிரீன் மவுண்டன் அப்படின்றது பேர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அவங்கவுங்க லைசன்ஸ் பிளேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வித் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும். இப்போ டெலாவருக்கு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். வெர்மாண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, த கிரீன் மவுண்டன் ஸ்டேட் அப்படின்றது தான் எல்லா லைசன்ஸ் பிளேட்லேயும் இருக்கும். அந்த பேர் காரணம் நம்ம கேட்கவே தேவையில்லை, நம்மளே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து டே 3. மத்தியானம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு நாங்கள் வந்து பாஸ்டன் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் டெலாவேருக்கு போகணும். ஸோ இந்த ட்ரிப்பு எங்களுக்கு இனிதே முடிஞ்சது. ரொம்ப நல்லா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏர்பிஎன்பியில் உங்களுக்கு வந்து கிச்சன் ஆக்சசரிஸ், இல்லை ஒரு கிச்சனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வெறும் கிச்சன் மட்டும் தான் காமிக்கிறேன், எல்லாரோட ப்ரைவசியும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ வெல்கம் கிட்டில் உங்களுக்கு வந்து டிஷ் வாஷிங் லிக்விட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பஞ்ச், அந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்பஞ்சு, அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் கூட கேப்சியூல் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த ட்ராவில் வந்து இந்த கேன் ஓப்பனர், சிசர்ஸ், நைஃப், அப்புறம் பீலர், நம்மளோட கிளிங் ரேப் அண்ட் ஃபாயில் அதெல்லாம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாண்ட்ரே 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாலட் ஸ்பின்னர், அப்புறம் கிரேட்டர், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பாட்ஸ், பேன்ஸ் அதெல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான்ஸ்டிக் தான் இருக்குது. அடுத்து நம்மளோட டீ பாட், அந்த சுடு தண்ணி வைக்கிற அந்த கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண வேண்டிய அந்த ட்ரேஸ், அப்புறம் மஃபின் பேன் அந்த மாதிரியுமே இருக்குது. இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்லரிஸ், நைஃப், அப்புறம் பாட்டில் ஓப்பனர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயுமே அகெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1-2 வச்சுருந்தாங்க. அப்புறம் பாட்ஸ், பேன், சின்ன சின்னது, பெருசு பெருசு நிறையாவும் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த கிளாஸ் வேர்ஸ், கப்ஸ், டம்ளர்ஸ், அப்புறம் வைன் கிளாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர், டீ பவுடர், க்ரீன் டீ பவுடர், அப்புறம் காஃபி ஃபில்டர், சால்ட், பெப்பர், அப்புறம் வந்து இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இந்த இதில் வந்து பவுல்ஸ், பிளேட்ஸ், அப்புறம் டீ மக்ஸ், கப்ஸ் அது இருக்குது. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு வந்து எம்டியாக தான் கொடுப்பாங்க. அடுத்து இது வந்து அகெயின் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ். அப்புறம் இதில் வந்து அகெயின் கிளாஸ் பவுல்ஸ், இது நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கிரில் பண்ணுறதுக்கான அந்த அந்த ஸ்டாண்டு. அடுத்து வந்து நம்மளோட மிட்டன்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பேக்கிங்க்கான அந்த பேஸ்கெட்ஸ், அப்புறம் டிஷ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராஷ் போடுறதுக்கானது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரீசைக்கிள் மாதிரி, கம்போஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, நாங்கள் இதை யூஸும் பண்ணலை. அடுத்து சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிஷ் ட்ரையிங் ரேக் இருக்குது.
நம்ம எதாவது வாஷ் பண்ணி வேணும், நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும்னா அங்கே வச்சுக்கலாம். அப்புறம் டிஷ் வாஷர் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு அதை நாங்கள் வாஷ்க்கும் போட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லேடல், ஸ்பூன்ஸ் அதெல்லாம் அகெயின் இதுலேயுமே அதுதான், இந்த டாங்ஸு, மெஷரிங் கப்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங்க்கான அந்த பீட்டர், அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போவுமே இணைஞ்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.